விஷ்ணு புராணம். பராசர முனிவரே, நிர்குணமும் அப்பிரேமையும் தூய்மையும் நிர்மூலமான பரபிரம்மத்திற்கு சிருஷ்டி, ஸ்திதி, சங்காரம் முதலியவற்றின் கர்த்தாவாகும் தன்மை எப்படி கூடும் என்று மைத்ரேயர் கேட்டார். பராசர மகரிஷி கூறலானார், மைத்ரேயரே, அக்னிக்கு உஷ்ணம் இயல்பாக இருப்பது போலவே சர்வ பூதங்களுக்கும் அதனதன் சக்தி சிறப்புகள் அநேகம் உண்டு. அதுபோலவே எம்பெருமானுக்கும் படைத்தல் முதலியவற்றிற்கு காரணமான சக்திகள் உண்டு. அதனாலே பரமாத்மா சிருஷ்டி, ஸ்திதி, லயங்களை செய்து அருள்கிறான். ஸ்ரீமன் நாராயணன் பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாக்கிய விதத்தை சொல்கிறேன். நாராயணன் என்ற திருநாமமுடைய பகவான் உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மாவையும் அவதரித்தான் என்று உபச்சாரத்தினால் சொல்லப்படுவது மகா பிரளயத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியில் பிரவேசித்திருந்து மீண்டும் தோன்றுவதனால் தான் என்பதை அறிந்து கொள்ளும். அந்த பிரம்மாவுக்கு அவருடைய அளவில் 100 ஆண்டு காலம் ஆயுசு உண்டு. அதற்கு பரம என்று பெயர். அதில் பாதி பிராப்தம் என்று சொல்லப்படும் காலமானது விஷ்ணு சொரூபம் என்று முன்பே சொன்னேன் அல்லவா? அந்த காலத்தினாலே சதுர்முக பிரம்மனுக்கும் அந்தியம் உண்டாகும். அதனால் மலைகள், சமுத்திரங்கள் முதலிய சராசரங்களும் வளர்தல், நசிதல் முதலியவை உண்டாகும். இது இப்படி இருக்க இனி கால பிரமாணத்தின் இயல்பை கூறுகிறேன். மைத்ரேயரே, நிமிஷங்கள் 15 கூடியது ஒரு காஷ்டை. அந்த காஷ்டை 30 ஆனால் அது ஒரு கலை. அந்த கலைகள் 30 ஆனால் ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தம் 30 ஆனால் அது மனுஷர்களுக்கு ஒரு அகோரத்ரம், அதாவது ஒரு நாள். அந்த நாட்கள் 30 ஆனால் 2 பட்சங்களோடு கூடிய ஒரு மாதம். அந்த மாதம் 12 ஆனால் தட்சணாயனம், உத்தராயணம் என்ற 2 அயனங்கள் சேர்ந்து ஒரு வருஷமாகும். தட்சணாயனம் தேவர்களுக்கு இரவாகவும் உத்தராயணம் பகலாகவும் இருக்கும். தேவமானத்தில் 12,000 ஆண்டுகளானால் அது ஒரு சதுர்யுகம். அதில் கிரேதாயுகம் 4000-உம் சந்தி அம்சங்கள் 800 திவ்ய சம்வத்சரமாகவும் இருக்கும். திரேதாயுகம் சந்தி அம்சங்கள் உட்பட 3600 ஆண்டுகள். துவாபார யுகம் சந்தி அம்சங்கள் உட்பட 2400 தேவ ஆண்டுகள். கலியுகத்திற்கு 1000-உம் சந்தி அம்சங்களின் ஆண்டுகள் 200-மாக இருக்கும். சந்தியாவது யுக துவக்கத்திற்கு முந்திய காலம், சந்தி அம்சமாவது யுகத்திற்கு பிற்பட்ட காலம். சந்தி அம்சங்களுக்கு இடைப்பட்ட காலமானது கிரேதா, திரேதா, துவாபர, கலி என்ற பெயர்களை பெற்று யுகம் என்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விதமான கிரேதா, திரேதா, துவாபார, கலியுகங்கள் என்கின்ற சதுர் யுகங்களும் 1000 தரம் திரும்பினால் சதுர் முகனாகிய பிரம்மனுக்கு ஒரு பகல் என்று சொல்லப்படும். அந்த சதுர் முகனுடைய தினத்தில் 14 மனுக்கள் அதிகாரம் செய்வார்கள். இனி அந்த மனுவந்திர பிரமாணத்தை கூறுகிறேன், கேட்பீராக. மைத்ரேயரே, சப்த ரிஷிகளும் வசு, ருத்ராதியர் ஆகிய தேவதைகளும் இந்திரன், மனுக்கள், மனு புத்திரரான அரசர்கள் ஆகியவர்களும் ஏக காலத்தில் சிருஷ்டிக்கப்படுவார்கள். ஏக காலத்திலே சங்கரிக்கப்படுவார்கள். தேவமானத்தில் 71 மகாயுகம் ஒரு மனுவந்திரம் என்று சொல்லப்படும். இந்திராதி 100 தேவதைகளுக்கும் மனுக்களுக்கும் இதுவே ஆயுட் பிரமாணமாகும். ஒரு மனுவந்திரத்துக்கு தேவமானத்தில் 8,50,000 ஆண்டுகள் அளவாகும். இது மனுஷிய மானத்தினாலே 30,67,20,000 ஆண்டுகள் ஆகும். இப்படி 14 மனுவந்திரங்களானால் பிரம்மனுக்கு ஒரு பகல். இதன் முடிவில் ஒரு நைமித்தியக பிரளயம் உண்டாகும். அந்த தின பிரளயத்தில் பூலோக, புவர்லோக, சுவர்லோகங்கள் தகிக்கப்பட்டு நாசமடையும்.
அப்பொழுது மகர் லோகத்தில் வாசம் செய்பவர்கள் அந்த பிரளயக்னி ஜுவாலையின் கனல் வேகத்தை பொறுக்க முடியாமல் தங்கள் லோகத்தை விட்டு ஜனலோகத்துக்கு செல்வார்கள். அதன் பிறகு சப்த சாகரங்களும் பொங்கி திரிலோகங்களையும் ஏகார்ண வஞ்சையும் அந்த சமயத்தில் நாராயணத் மகனான அரண்யகற்பன் திரிலோகங்களையும் விழுங்கிய எம்பெருமானுடைய அணு பிரவேசத்தினால் பருத்தவனாகி அவனுடைய நாவி கமலத்தில் இருப்பதால் ஆதிசேஷனுடைய சயனத்தில் சயனித்து கொண்டு ஜனலோக நிவாசிகளான யோகிகளால் தியானிக்கப்பட்டவனாய் முன்பு சொன்ன பகல் ராத்திரி அளவு யோக நித்திரை செய்தருள்வான். இதுபோல் 1000 சதுர்யுக பிரமாணமான ராத்திரியும் கடந்த பிறகு பிதாமகன் மீண்டும் சாரசரங்களை படைப்பான். இப்படிப்பட்ட தினங்களை கொண்ட ஆண்டுகள் 100 ஆனால் சதுர்முக பிரம்மனின் ஆயுள் முடியும். அதில் 50 ஆண்டுகள் பரார்த்தம் என்று சொல்லப்படும். முன்பு ஒரு பரார்த்தமாயிற்று, அது பிரம்மனின் ஆயுள் பாதியாகும். இப்பொழுது 2வது பரார்த்தம் நடக்கிறது. இது வராக நாமகமான முதலாவது கல்பமாகும். இது வராக கல்பம்.